சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பின் அதே தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றினார். இன்ஜினியரிங் படித்திருக்கும் சிவகார்த்திகேயன் இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் தன்னை வளர்த்த தனது மாமாவின் மகளான ஆர்த்தியை தனது 25 வயதில் திருமணம் செய்து கொண்டவர் தனது மிமிக்ரி திறமையின் மூலம் ஒரு தொகுப்பாளராக விஜய் டிவியில் அசத்தி கொண்டிருந்தார். இவரது திறமையை கண்ட பல நடிகர்கள் சினிமாவிற்கு இவரை வர சொன்னார்களே தவிர யாரும் வாய்ப்பு வாங்கி தரவில்லை. ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகன் ஆசையில் வாய்ப்பு தேடவில்லை, ஒரு காமெடியனாக வேண்டும் என்ற கனவுகளோடு தான் சினிமாவில் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் அவ்வளவு எளிதில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பல அவமானங்களை கடந்து தனது நண்பர் அட்லி இயக்கிய முகப்புத்தகம் என்ற குறும்படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானார் சிவகார்த்திகேயன். இவரது திறமையை அறிந்த இயக்குனர் பாண்டியராஜ் இவருக்கு மெரினா திரைப்படத்தில் வாய்ப்பளிக்க பின்னாட்களில் அதுவே இவர் தனுஷின் 3 திரைப்படத்தில் நடிக்க காரணமாக அமைந்தது. மனங்கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல், ரஜினி முருகன் போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகராக்கியது சிவகார்த்திகேயனை. ஆரம்ப காலகட்டங்களில் தெரிந்தவர் தெரியாதவர் நண்பர் என எல்லோருக்கும் கையெழுத்து போட்டு பெரும் கடனில் மாட்டிக்கொண்ட சிவகார்த்திகேயன் 2 படங்களை மொத்தமாக நம்பி அதல பாதாளத்தில் விழுந்த கதையும் உண்டு. மிஸ்டர் லோக்கல், ரெமோ போன்ற இவர் நடித்த படங்கள் தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இவருக்கு பேசப்பட்ட சம்பளத்தில் கூட நிறைய பாக்கி வைத்து விட்டனர் தயாரிப்பாளர்கள். கேடி பில்லா, கில்லாடி ரங்கா படம் வந்த சமயம் அது சிவகார்த்திகேயனை புதிய படத்தில் நடிப்பதற்காக கமிட் செய்தார் ஞானவேல் ராஜா. அந்த படத்திற்காக சம்பளத்துடன் கூடிய அக்ரிமெண்டிலும் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு நடத்தாமல் பல வருடங்கள் இழுத்தடித்தார். இது குறித்து சிவகார்த்திகேயன் கேட்கும் போதெல்லாம் முறையாக பதிலளிக்காமல் இருந்து வந்த ஞானவேல் ராஜா, சிவகார்த்திகேயன் வளர்ந்து பெரிய நடிகர் ஆன பின்பு என் படத்தில் நடிக்காமல் நீ வேறு படத்தில் நடிக்க கூடாது என கண்டிஷன் போட்டார். இதனால் தான் ரெமோ பட இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் கண்ணீர் மல்க என்னை வாழ விடுங்கள் என கெஞ்சி கேட்டார் அத்தனை பேர் முன்னிலையிலும். ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிந்து சிவகார்த்திகேயனை வைத்து மிஸ்டர் லோக்கல் எனும் திரைப்படத்தை தயாரித்தார் ஞானவேல் ராஜா. அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. இதனால் சிவகார்த்திகேயனுக்கு தர வேண்டிய சம்பள பாக்கியை தராமல் இழுத்தடித்தார். கோபமடைந்த சிவகார்த்திகேயன் ஞானவேல் ராஜாக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மீதமுள்ள சம்பள பாக்கியை கோர்ட் உத்தரவுப்படி சிவகார்த்திகேயனுக்கு திருப்பி அளித்தார் ஞானவேல் ராஜா. வரிசையாக தொடர் தோல்விகள், நாலா பக்கமும் கடன் என மீள முடியாத அளவுக்கு 50 கோடிக்கு மேல் கடன் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் சிவகார்த்திகேயன். மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்த சிவகார்த்திகேயனுக்கு அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பாண்டியராஜனுடன் நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தின் மூலம் 3வது முறையாக கூட்டணி அமைத்தார் சிவகார்த்திகேயன். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம் மட்டுமல்லாது அந்த திரைப்படத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கும் கொடுக்க போவதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்தது. அதன்படி நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் மூலம் கிடைத்த வெற்றியால் சிவகார்த்திகேயனுக்கு சம்பளத்துடன் அந்த திரைப்படத்தின் லாபத்தில் ஒரு பங்கு கொடுத்து கௌரவித்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். தனக்கு கிடைத்த லாப பங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்க தொடங்கினார் சிவகார்த்திகேயன். ஒரு நடிகராக இவர் பல கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருந்தாலும் கனா, டாக்டர், டான், குரங்குபடல், கொட்டுக்காளி போன்ற திரைப்படங்களை தனது எஸ்கே புரொடக்ஷன் சார்பில் தயாரித்திருந்தார் சிவகார்த்திகேயன். இந்த திரைப்படங்கள் அனைத்தும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது. இதில் மக்கள் மத்தியில் சில திரைப்படங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றாலும் அந்த திரைப்படங்களில் லாபங்களையே சம்பாதித்திருந்தார் சிவகார்த்திகேயன். 2ஆம் கட்ட கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த சிவகார்த்திகேயனை டாக்டர், டான், மாவீரன், அமரன் போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோ என்ற அந்தஸ்தை கொடுத்து கௌரவித்தது. கடந்த 10 வருடங்களில் தமிழ் சினிமாவில் அசாத்திய வளர்ச்சியை பெற்றிருக்கும் சிவகார்த்திகேயன் திருச்சியில் உள்ள சாம்பியன் பள்ளியில் தான் தனது பள்ளி படிப்பை படித்திருக்கிறார். சமீபத்தில் அதே பள்ளியில் நடந்த விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன், நான் கணித பாடத்தில் மிகவும் பலவீனமான மாணவன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி இதே பள்ளியில் அட்மிஷனுக்காக காத்திருந்தேன். அப்போது என்னுடன் சேர்ந்து காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த எனது தந்தையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இதே வாசலில் காத்திருந்தார். அந்த பள்ளியில் சேர எனக்கு அனுமதி கிடைத்தவுடன் எனது தந்தை என்னிடம் கூறிய ஒரு வார்த்தை, அரசு வேளையில் இருக்கும் நான் யாரிடமும் எதற்காகவும் இவ்வளவு நேரம் காத்திருந்ததில்லை, ஆனால் உனது படிப்பிற்காக காத்திருக்கிறேன். இந்த பள்ளியில் நன்றாக படித்து எனது பெயரை நீ காப்பாற்ற வேண்டும் என உருக்கமாக எனது தந்தை என்னிடத்தில் கூறியிருந்தார். அன்று அவரது பெயரை நான் காப்பாற்றினேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று இதே பள்ளியில் சிறப்பு விருந்தினராக என்னை அழைக்கும் போது மறைந்து போன எனது தந்தையின் ஆத்மா கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என உருக்கமாக அதே பள்ளி மேடையில் தெரிவித்திருந்தார் சிவகார்த்திகேயன். அதாவது நடிகர் சிவகார்த்திகேயனின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவிழிமில்லலை என்பதுதான். அங்கு மிகப்பெரும் நாதஸ்வர கலைஞர்களான சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்களின் கொள்ளு பேரன் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். அது மட்டுமல்லாமல் இவரின் தாத்தாக்கள் கோவிந்தராஜ பிள்ளை, தட்சணாமூர்த்தி பிள்ளை ஆகியோர்கள் திருவிழிமில்லலை சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு பெருமைக்குரியவர்கள் அந்த மாவட்டத்தில். அதே போன்று திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் தான் கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தினர். அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தாரும் இந்த நாதஸ்வர கலைஞர்களின் வழிவந்தவர்கள் என்பது
என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் இதை வைத்து பார்க்கும்போது முதல்வர் குடும்பத்தினருக்கும் சிவகார்த்திகேயன் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவுமுறை இருக்கிறது. சமீபத்தில் கூட நடிகர் சிவகார்த்திகேயன் அவரின் சொந்த ஊரான திருவிழிமிழலைக்கு சென்றிருந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அவர் அங்கு இருக்கும் உறவினர்களிடையும் ஊர் மக்களிடையும் கலந்துரையாடி இருந்தார். அப்போதுதான் பலருக்கும் சிவகார்த்திகேயன் நாதஸ்வர கலைஞர் வழிவந்தவர் என்பது தெரிந்திருக்கிறது. மேலும் அவருடைய முன்னோர்களை பற்றியும் சிவகார்த்திகேயனுக்கு திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலையில் சொந்த வீடு இருப்பதாகவும் அவ்வப்போது மட்டும் சிவகார்த்திகேயன் தனது பூர்வீக ஊருக்கு வந்து செல்வார் என்றும் அங்குள்ள பகுதி மக்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்மில் பல பேருக்கு வேண்டுமென்றால் இந்த தகவல் தற்போது தெரிந்திருக்கும். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு இந்த தகவல் முன்பே தெரியுமாம். ஆனால் இதை பற்றியெல்லாம் வெளியில் கூறாமல் சினிமாவில் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்திருப்பதாக அவரது உறவினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திறமை இருந்தால் போதும் வறுமையை வென்றுவிடலாம் என்பதற்கு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் சிவகார்த்திகேயன்.